திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் ராஜ்யம் நடக்கிறது என்று அதிமுகவில் இணைந்த செங்கோட்டையின் அண்ணன் மகன் கே செல்வம் குற்றம் சாட்டியிருக்கிறார். 2.5 கோடி மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு தாவேகாவில் ஐக்கியமாயிருக்கிறார் செங்கோட்டையன் என்றும் செங்கோட்டையன் அண்ணன் மகன் கே செல்வம் விமர்சித்திருக்கிறார். இன்றைய தினம் திமுக கட்சியிலிருந்து தன்னை விலக்கி அதிமுக பொதுச் செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இன்றைய தினம் அதிமுகவில் இணைந்த கே செல்வம் செங்கோட்டையன் அதிமுகவில் அவரை விமர்சித்தும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேட்டி அளித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று காலை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் அண்ணன் கன்னியப்பனின் மகன் கே செல்வம் திமுகவில் இருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முனையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். இவர் திமுக சுற்றுச்சூழல் பிரிவில் மாவட்ட பொறுப்பாளராக இருந்து செல்வத்துடன் அவர்களும் இன்று அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வில் ஈரோடு புறநகர மேற்கு மாவட்ட செயலாளர் கே செல்வராஜ் மற்றும் பலர் உடனிருந்தனர். அதிமுகவில் இணைந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேசிய போது 1972 முதல் அரசியலில் 53 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் மிக முக்கியமான காரணமாக தனது தந்தை கன்னியப்பன் செயல்பட்டு வந்ததுதான் நிதர்சனமான உண்மை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது செங்கோட்டையன் அதிமுகவுக்கு துரோகம் செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அதாவது தற்போது தாவேகாவில் ஐக்கியமாக இருக்கும் பல குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி மீது அவர் செங்கோட்டையன் கூறியுள்ளது அவைகள் அனைத்தும் தவறானவைகள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக எங்கள் குடும்பம் இருந்து வந்ததும் நாங்கள் இல்லாவிட்டால் 2016 தேர்தலில் தங்கள் சித்தப்பா செங்கோட்டையன் தோற்கடிக்கப்பட்டிருப்பார் என்றும் அதே போல 2006 தேர்தலிலும் அவர் வெற்றிக்கு பெரிதாக மாற்றம் அதாவது தோற்றிருப்பார் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் நாங்கள் தொண்டர்கள் உழைத்ததாலேயே கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பரவி வருவதை கைவிட வேண்டும் என்றும் திமுக ஆட்சியில் அதிகாரிகள் ராஜ்யம்தான் மிக அதிகமாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக தொண்டர்கள் ஒருவர் கூட மகிழ்ச்சியாக இல்லை என்றும் செங்கோட்டையனின் அண்ணன் மகன் செல்வம் தற்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். கோபிச்செட்டி பாளையத்தை பொறுத்தவரை அதாவது அதிகாரிகளுடைய ராஜ்யம்தான் தற்பொழுது திமுக ஆட்சியில் வருவதாகவும் திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை என்றும் அவர் தெரிவித்திருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கோபாலபுரத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவர் துறைப்பாக்கத்தில் அமைந்துள்ள CL கல்லூரி மற்றும் அதே போல ஓஎம்ஆரில் உள்ள ஸ்ரீஷா பள்ளிக்கு சொந்தமான 700 கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள நிலத்தை வளைத்து போட முதல்வர் குடும்பத்தினரின் முதல்வரின் பெயரையும் தவறாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றச்சாட்டானது விடுத்திருக்கிறார். இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2026 தேர்தலில் யாரை வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தாலும் அவரே அதற்கு அங்கு வெற்றி பெறுவார் என்றும் இன்றைய தினம் செங்கோட்டையின் அண்ணன் மகன் செய்தியாளர்கள் சந்தித்து தெரிவித்திருக்கிறார். நீங்கள் ஏன் திமுகவில் போனீர்கள், இப்பொழுது அங்கிருந்து ஏன் வந்தீர்கள் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு நான் பிரிந்ததினால் இருந்து அதிமுக குடும்பத்தில் வளர்ந்தேன். செங்கோட்டையனின் நாங்கள் 1996 அவரை கூட்டு குடும்பமாகத்தான் இருந்தோம் என்றும் 2019 ஆண்டில் அதாவது எங்களுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டு காரணமாக சில வேலை காரணமாக நான் அதிமுகவில் இருந்து வெளியேற வேண்டிய சூழல் நிலவியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தற்பொழுது அதிமுகவில் சுற்றுச்சூழல் மாவட்ட பொறுப்பாளராக இருந்த கே செல்வம் இன்றைய தினம் அதிமுகவில் இணைந்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் செங்கோட்டையன் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, செங்கோட்டையன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கும் குற்றச்சாட்டு அனைத்தும்
தவறானவைகள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சி காலத்தில் தற்பொழுது தொண்டர்கள் யாரும் மகிழ்ச்சியா இல்லை என்றும், அதே போல முதல்வரின் குடும்பத்தின் பெயர் சொல்லி தனிநபர் ஒருவர் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருவதாக அவர் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.